சிவபெருமான் முதல் முறையாக மூன்றாவது கண்ணை எப்போது திறந்தார் தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் கைலாயத்தில் மூழ்கியிருந்தார். அவருடைய தியானம் காரணமாக ஆண்டுகள் கடந்தும் அவர் அசையவில்லை. அந்த காலத்தில் பாணாசுரன் என்ற சக்தி வாய்ந்த அசுரன் பிறந்தான். அவனது வலிமையைக் கண்டே தேவர்கள் நடுங்கினர். அப்போது மகாவிஷ்ணு பாணாசுரனிடம் சென்று, உன் சக்தியை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனா உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தால் சிவபெருமான் மூன்றாவது கண்ணை நேராக பார்த்து காட்டுப்பார் என்று சவால் விட்டார். கோபம் கொந்தளித்து பாணாசுரன், சிவன் என்ன செய்ய போறான் என்று சொல்லி கைலாசம் நோக்கி புறப்பட்டான். அங்கு சென்ற பிறகு தியானத்தில் இருந்த சிவபெருமானை பல வழிகளில் சோதித்தான். அவனிடம் இருந்த எல்லா அசுர சக்திகளையும் பயன்படுத்தி சிவபெருமானின் கவனத்தை உடைக்க முயன்றான். ஆனால் சிவபெருமான் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. பின்னர் தந்திரமாக, பிரபுவே, நான் உங்கள் பக்தன், உங்களை பார்க்கத்தான் கைலாசம் ஏறி வந்தேன் என்று பொய் கூறினான். இப்படி இருந்தும் சிவபெருமான் எந்த அசைவும் காட்டவில்லை. இதில் இன்னும் கொந்தளித்த பாணாசுரன் ஒரு பேராபத்தான தவறு செய்தான். தியானத்தில் இருந்த சிவபெருமானின் முகத்துக்கு நேராக காலால் அடி கொடுத்து, கண்களை திற, கண்களை திற என்று சிரித்தபடி கிண்டல் அடித்தான். அந்த நொடியில் வானமே கருமையாகி புயல் மீறி வீசியது. மின்னலும் ஒலித்து சிவபெருமானின் உடல் முழுவதும் அக்னி ஜுவாலைகள் பரவின. 2 கண்களையும் திறக்காமல் சிவபெருமான் தனது மூன்றாவது கண்ணை திறந்தார். அந்த கண்ணிலிருந்து பாய்ந்த தீ ஜுவாலைகள் பாணாசுரனை நேராக தாக்கி அவனை எரித்து சாம்பலாக்கின. அவ்வாறு அகங்காரத்தில் இருந்த பாணாசுரன் கன நொடியில் அழித்தார். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க.